கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று காலை நாம் தியானிக்கிற வசனம் ஏசாயா 55 7வது வசனம். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சிறைப்பிடிக்கப்பட்ட பாபிலோன் தேசத்திலிருந்து விடுவித்து அவர்களை பாதுகாப்பாக தங்கள் தேசத்திற்கு திருப்பி அனுப்பிய போது இஸ்ரவேல் முழுவதையும் ஒரு உடன்படிக்கை மீட்புக்கு அழைக்கிறார். அந்த வசனங்கள் தான் ஏசாயா 55 முழு அதிகாரமும் 1-13 வசனங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் 3வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அப்போ நேற்றும் நம்ம அந்த எரேமியா 31:19வது வசனத்தை நாம் பார்த்தோம். அதிலும் நாம் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, நாம் மனஸ்தாபப்பட்டு கர்த்தரிடத்தில் கெஞ்சும் போது நம் சிறையிருப்பை மாற்ற வல்லவர் அப்படின்னு நம்ம வாசித்தோம். நம்ம அதை தியானித்தோம். நம்ம யாருமே பார்த்தீங்கன்னா நல்லவங்க லிஸ்ட்டில் வர முடியாது. அதனால் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி, அப்படின்னா தேவ மகிமையை நம்ம இழந்திருந்தோம். அவருக்கு செவி கொடுக்கும் போது தான் நம்ம நலமானதை சாப்பிட முடியும். அப்பொழுது நம்ம ஆத்துமா என்ன ஆகும்? செழிப்பான, அதாவது கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும் என்று இதே அதிகாரம் வசனம் 2 நம்ம வாசிக்கிறோம். வசனம் 3 வாசித்தோம் ஆல்ரெடி. அங்கேயும் பார்த்தீங்கன்னா, உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். அப்போ வசனம் 2, 3 பார்த்தா செவி கொடுத்து செவியை சாய்த்து என்று வாசிக்கிறோம். அப்போ அவருக்கு கவனமாய் செவி கொடுக்கும் போது நலமானதை நாம் சாப்பிடுவோம் என்றால் ஃபிசிக்கலி உள்ள ஃபுட்டு, இட்ஸ் நாட் தேட் ஃபுட். அது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபுட், ஆவிக்குரிய ஒரு உணவு. நம்ம எப்படி நம்ம நம்மளுடைய பலனுக்காக நம்ம சாப்பிட்றோம், வெளிப்படையான நம்முடைய சரீரத்துக்காக நம்ம நம்ம டெய்லி சாப்பிட்ற நம்ம ஃபுட்டெல்லாம் நம்ம அதுக்காக நம்ம சாப்பிட்றோம். பட் இது அந்த மாதிரி இல்லை. நம்மை ஆவி ஆத்துமா சரீரத்தில் புதுப்பிக்கிறதுக்காக. ஏன்னா அந்த ஆவி ஆத்துமா சரீரம் எப்போ பாவத்தில் விழுன்னு நமக்கே தெரியாது. என்ன தான் நம்ம தான் நான் நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று நான் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ரொம்ப அதில் கவனமாக இருக்கணும். ஸோ அப்போ நம்ம அவரிடத்தில் செவியை சாய்த்து கேட்கும் போது என் ஆத்துமா பிழைக்கும் அப்படின்னு நமக்கு அதில் பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். அதில் செவியை சாய்த்து, அடுத்தது பார்த்தீங்கன்னா செவியை சாய்த்து அவரிடத்தில் கேட்கும் போது என் ஆத்துமா பிழைக்கும். முதல்ல செவி கொடுத்து அடுத்தது செவியை சாய்த்து. அப்போ நிறைய இந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ரைமிங் வேர்டு வருது. அதை நான் வாசிக்கும் போது பார்க்கும்போது அதில் வாருங்கள், சாப்பிடுங்கள், கொள்ளுங்கள், கேளுங்கள், திரும்புங்கள், கூப்பிடுங்கள், அதே போல் நீங்கள் என்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா முதல் வசனத்திலே 3 தடவை வருகிறது. உங்கள் என்ற வார்த்தை 7 டைம், இன்னும் நிறைய இருக்குது, நான் நிறைய அதில் நோட் பண்ண முடியல. 7 டைம் ரிப்பீட் ஆகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போது ஏன் அந்த ரிப்பீட்டட் வேர்ட்ஸ், அந்த வார்த்தைகளை நான் கூறுகிறேன் என்றால், அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுத்து நம்ம வாசிக்கணும். ஒரு சில நேரத்தில் அது கண்டிஷனாக இருக்கலாம், ஒரு சில நேரத்தில் நமக்கு அது கீழ்ப்படியக்கூடிய ஒரு சத்தியமாக இருக்கலாம், ஒரு சில நேரத்தில் சமாதானத்தை தரக்கூடியதாக இருக்கும். நிறைய நேரங்களில் வசனங்களை ஆழ்ந்து சிந்திக்கும் போது கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறவராக இருக்கிறார். வசனங்களை அப்படி வாசித்துட்டு போகிறதல்ல. நம்ம வசனத்தை வாசிப்பதற்கும் தியானிப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. 2க்கும் வித்தியாசம் உண்டு. இரவும் பகலும் என் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். வாசிக்கிறன் போடல. அதில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் லாஸ்ட் சாப்டரில் பார்த்தீங்கன்னா, வாசிக்கிறவங்களும் அதை கேட்கிறவர்களையும் விட அதை கை கொள்ளுகிறவர்களுக்கு அதிக பலன் உண்டு. கிளியராக அதில் கொடுத்துருக்கு. அதை கை கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று இருக்கிறது. verse 6 வாசிக்கும் போது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அதற்கு அடுத்த வசனம் தான் நம்மளுடைய இன்னைக்கு டுடேஸ் மெடிடேஷன் வேர்ஸ், நம்ம வாசித்த வசனம். ஏனென்றால் இன்றே ரட்சணியனால் தள்ளி போட வேண்டாம், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம் இதுவே.
ஏனென்றால் இப்போ நம்ம இருக்கிறது கிருபையின் காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். நமக்காக இயேசு கிறிஸ்துவே பிதாவினிடத்தில் மன்றாடி பரிந்து பேசி கொண்டிருக்கிறார், நமக்காக இன்டர்சீட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனால் அவருடைய ரகசிய வருகைக்கு பிறகு இந்த கிருபை எடுக்கப்பட்டு போகும். அதற்கு பின்னர் இயேசு கிறிஸ்து தான் ஹீரோவா, கான்குரர் ஹீரோவா அவர் வரப்போகிறார். அப்போ அவர்கிட்ட கிருபை இருக்காது. அவர்கிட்ட கிருபை இருந்தாலும் நியாயாதிபதியாய் அவர் வந்துதான் ஆக வேண்டும். எல்லோரும் நம்ம அந்த வெள்ளை சிங்காசனத்திற்கு முன்பாக நாம் நின்றே ஆக வேண்டும். அவருக்கு முன்பாக நாம் கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும். வருகைக்கு பிறகு இந்த கிருபை எடுக்கப்பட்டு போகும். அதற்கு பின்னர் பார்த்தீங்கன்னா உபத்திரவ காலம். அதைத்தான் நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம். ஸோ இப்போ அவர் நமக்கு சமீபமாக இருந்து கொண்டிருக்கிறார். அதைத்தான் இந்த வசனம் சொல்கிறது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள். இயேசு கிறிஸ்து மூலமாய் நம் நினைவுகளையும் வழிகளையும் நல்வழி பொருந்தி கர்த்தரிடத்தில் திரும்பும் போது அவர் மனதுருகுவார். ஏனென்றால் அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார் என்று நாம் இன்றைய மெடிடேஷன் வர்ஸ்ல நம்ம வாசிக்கிறோம். எசேக்கியேலும் இந்த புதிய சமாதான உடன்படிக்கையை கூறுகிறார். எசேக்கியேல் 34வது அதிகாரம் 25 31 வசனம் வரை வாசிக்கலாம். எரேமியாவும் இதே உடன்படிக்கையை கூறுகிறார். 31வது அதிகாரம் 31 33 வசனம் வரை வாசிக்கலாம். சமாதான உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்று கூறுகிறதை அந்த இடங்களிலே நாம் வாசிக்கலாம். ஸோ ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் மறுபடியும் கட்டி எழுப்பப்படுதல் மற்றும் நித்திய உடன்படிக்கை ரட்சிப்புக்கான எதிர்கால திட்டங்களை குறித்து பேசுகிறது. பாபிலோனிலிருந்து நாடு கடத்தப்பட்டவர்கள் திரும்பி வருவது அவங்களுடைய அந்த மனித குலம் முழுவதுமான கர்த்தரின் மீட்பு திட்டத்தில் ஒரு பகுதி மட்டுமே. தேவனுடைய ரட்சிப்பின் உடன்படிக்கை நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிக பெரிய பரிசு. நமக்கு அதை தந்தாயிற்று. முதல் வசனமே பாருங்க, ஓ தாகமா இருக்கிறவர்களே. அப்போ தாகமா இருக்க அவர்களுக்கு தான் இத்தனை ஆசீர்வாதமும் ரட்சிப்பும். அதுக்கப்புறம் நீங்க வசனத்தை வாசித்து பாருங்க, அது அந்த ஓ தாகமா இருக்கும் போதுதான் இத்தனை ரட்சிப்பும் இத்தனை ஆசீர்வாதமும். அவங்க தான் தண்ணீர்கள் அண்டைக்கு வந்து வாங்கி சாப்பிடுங்கள் அப்படின்னு அதுல ஒரு சென்டென்ஸ் இருக்கு பாருங்க, அந்த ஃபர்ஸ்ட் வசனத்திலே. தண்ணீர்கள் அண்டைக்கு வந்து வாங்கி சாப்பிடுங்கள். அப்ப பாருங்க, வாங்கினால்தான் சாப்பிட முடியும். அதற்கு நாம் தேவனை தேட வேண்டும். நம் பாவங்களுக்காக மனம் திரும்பும் போது அவருடைய இலவச பரிசை நாம் பெற்றுக்கொள்வோம். நாம் யாரும் பாவம் என்னில் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் அவர் மன்னிக்க தயை பெருத்திருக்கிறார். முன்னும் பின்னும் என்னை நெருக்கி கரம் வைக்கின்றீ, உமக்கு மறைவாய் எங்கே போவேன், உமக்கு மறைவாய் எங்கே போவேன், உம்மை விட்டு எங்கே ஓடுவேன், நான் உம்மை விட்டு எங்கே ஓடுவேன், உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா ஏசையா, உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா ஏசையா. நாம் ஜெபிப்போம். அன்பும் நேசமும் உள்ள பரம தகப்பனே, உம்மை பிரிந்து நாங்கள் வாழ முடியாதப்பா. அப்பா பிதாவே, முன்னும் பின்னும் எங்களை நெருக்கி கரம் வைக்கின்றீரப்பா. உமக்கு மறைவாய் நாங்கள் எங்கே ஓட முடியும்? நாங்கள் வானத்திற்கு ஏறினாலும் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கே உமது கரம் எங்களை அப்பா எங்களை நெருக்குகிறதப்பா. எங்கே போனாலும் நீர் எங்களை பாதுகாக்கிறபடியினால்தான் நாங்கள் இந்த உலகத்தில் இத்தனை கிருபைகளை அப்பா இத்தனை இரக்கங்களையும் பெற்றுக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம்ப்பா. நினைவுகளுக்கும் வழிகளுக்கும் நாங்கள் வரும்போதுதான் அப்பா நீங்கள் தண்ணீர் இல்லை அப்பா அந்த இலவசமாக எங்களுக்கு தந்திருக்கிற அந்த பரிசை நாங்கள் வாங்கி உட்கொள்ளும் பொழுதுதான் உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது பூமியை பார்க்கிலும் உம்முடைய எண்ணங்களும் உம்முடைய நினைவுகளும் பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே அது உயர்ந்திருக்கிறது என்று இதே அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்கிறோம் அப்பா.
உம்மிடத்தில் எங்கள் பாவ வழிகளை அப்பா திரும்பும் போது நீர் மன்னிக்க தயப்படுத்திருக்கிறவராக இருக்கிறீங்க அப்பா. மனதுருக்கம் உடையவர் நீங்கள். ஏனென்றால் நாங்கள் தினமும் ஒவ்வொரு வசனமும் அப்பா அதை நாங்கள் உச்சரிக்கிற எங்கள் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வசனங்கள் அது வெறுமையாய் எங்களிடத்திற்கு திரும்பாது. நீர் விரும்புகிறதை செய்து நீர் அனுப்பின காரியத்தை வாய்க்கும்படி செய்கிறதற்காக அப்பா உமக்கு நன்றி. உம்முடைய அந்த பிரசன்னத்திற்காக உமக்கு நன்றி. வசனங்களை நாங்கள் வாசிப்பதோடு மாத்திரமல்லாமல் அதை கை கொள்ளவும் எங்கள் வாழ்க்கையில் அப்பா முச்செடி காஞ்சொரிகள் நீங்கி தேவதாரு விருட்சமும் மிருது செடியும் எழும்பும் உம்முடைய வசனங்களை நாங்கள் தியானிக்கும் பொழுது முடிவில்லாத அந்த மனதுருக்கத்திற்காக நன்றி. இந்த மட்டும் அப்பா இந்த வாரம் முழுவதும் எங்க கூட இருந்தீங்க, வீக்கெண்ட்ல கொண்டு வந்திருக்கீங்க. உங்களுடைய பிரசன்ஸ்னால நிரப்புங்க. வசனங்களில் உள்ள சத்தியங்கள் ஆழங்களை புரிந்து கொள்ள இன்னும் அப்பா எங்களோடு நீங்க இடைப்படுங்க. தாழ்த்தி எங்களை உடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். துதி கனம் மகிமை அனைத்தும் உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தில் அப்பா துதிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே. ஆமேன்.